தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பனசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நல் தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடம் முழுக்க கேதுவோடைய அம்சமான மக நட்சத்திரத்து அன்னைக்கு இந்த நாள் ஆரம்பிக்க போகிறது. கன்னியா லக்னத்துக்கும் கேதுவே இருக்கிறார் அப்படிங்கிறது கோச்சாரப்படி அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. கேதுவோட சாரத்தில் ஆரம்பிக்கிறதுனால விநாயகர் வழிபாடு அந்த நாளையில் பிடிச்சிங்க அப்படின்னா மிக வெற்றி தரக்கூடிய புத்தாண்டாக இது அமையும் அப்படின்னு சொன்னால் அது மாற்று கருத்துக்கு இடமல்ல. இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷமாக ஆகிறதுக்கு இந்த நாங்கள் எப்போவுமே உங்கள் பூஜைகள் பண்ணியிருக்கும் போது என் கூட ஜாதகம் பார்க்குற அனைவருக்கும் அந்த பூஜையில் எல்லாத்தோடைய ஜாதகத்தையும் வைத்து நினைத்து உங்களுக்கு நாங்கள் பூஜைகள் செய்து வருகின்றோம். அதனால் ஒரு இனிமையான ஆண்டாக உங்களுக்கு தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேனலை ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பேனலில் புதுசாக வருகின்ற அனைத்து வீடியோஸ்களும் உங்களுக்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கே வந்து சேரும். இந்த புத்தாண்டில் ஆரம்பிக்கின்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். சில அரசியல் மாற்றங்களும் ஒரு சில பொருளாதார மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும். பொதுவாக சொன்னீங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் ஒரு மாறுபட்ட சூழ்நிலையும் கண்டிப்பாக உங்களுக்கு அது அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சயின்டிஃபிக் ரீதியாக நிறைய கண்டுபிடிப்புகள் வரப்போகுது. கால சூழ்நிலைகள் மாதிரி சில இடத்துல நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இது அமையும். அதே சமயத்தில் வருடத்தின் பிற்பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சலனங்கள் வரக்கூடும், அரசியல் மாற்றங்கள் நிகழும். அதே மாதிரி உத்தியோக மாற்றங்கள், சில பேருக்கு வந்து கால சூழ்நிலை மாற்றங்கள்னால ஒரு சில விஷயங்கள் நடக்கும். மெடிசன்ஸ் மருத்துவர்கள் ஒரு புது கண்டுபிடிப்பாங்க. கேன்சர் போன்ற நோய்களுக்கு ஒரு நல்ல மருந்து கண்டுபிடிச்சி வைப்பாங்க. அதே மாதிரி தீர்க்க முடியாத சில நோய்களுக்கு இப்போ ஒரு மருந்து கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு அத்தாரிட்டியாக இந்த காலம் நல்ல காலமாக அது அமையும். ஏன்னா கேதுவோடைய சாரத்திலேருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல மருத்துவர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இது கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். உலகத்தின் வெவ்வேறு சின்ன நாடுகளில் இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொருளாதார நிலை சிக்கல்கள் அப்படிங்கிறது வரக்கூடும். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் 2024 நிறைய மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். சில அதிசயத்தக்க அபூர்வத்தக்க நிகழ்வுகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். தலை மட்டுப்பு பகுதி வரைக்கும் பிரச்சனைகள் வரக்கூடும். பெரிய பாதிப்புகள்லாம் ஆகாது, ஆனாலும் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். குடும்பத்தில் சனி வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு வரும்போது கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துக்கு சனி இருக்கும் பட்சத்தில் பெரியவங்க, உங்கள் முன்னோர்கள், அவங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும். எப்பவும் போல் குலதெய்வத்தை வேண்டது மிக நன்மையை பலனை கொடுக்கும். ராசி புனர்பூச நட்சத்திரம், இது குருவோடைய நட்சத்திரம். தசாபக்தி காலங்கள் 16 வருடங்கள் பொதுவாகவே. என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 11 வருஷத்தை எடுத்துக்கிறேன். சனி திசை காலங்கள் ஒரு 19 வருஷம். 11 + 19 ஒரு 30 வருஷம். உங்கள் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சில சங்கடங்களான சூழ்நிலைகள்லாம் கடந்து இப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வர போகிறீங்க. இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது புதிய ஆண்டு மட்டும் இல்லாமல் புதிய உலகத்துக்கு நீங்கள் என்ட்ரா ஆகிற மாதிரி ஒரு புது விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் சில மன சோர்வுகள், சஞ்சலங்கள் அப்படிங்கிறது கொடுத்தாலும் நீங்கள் தெய்வத்தின் வழிபாடு மூலியமாக மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஆண்டாக இது கண்டிப்பாக உருவாகும் அப்படின்றது மாற்று கருத்துக்கு இடமல்ல. சில பேருக்கு வந்து இந்த கல்வியில் மந்தநிலை இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவம், பட்டம், பதவி அப்படிங்கிறது உத்தியோகத்தில் கண்டிப்பாக கிடைச்சிரும். படிப்புக்கு ஏற்ற வேலைகள் சில பேர்த்துக்கு கிடைக்கும். சில பேர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் அமைப்பு அதிகமாக இருக்கும். இப்போ ஜாலியாக எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு நீங்கள் ஃபாரினுக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. சில பேர் வெளிநாட்டு வழியில் வருகின்ற வாணிபமோ இல்லாட்டி கடல் கடந்து ஏற்படுகின்ற சில விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை பின்பற்றி வருகின்ற காலகட்டமாக இருந்தாலும் சனி திசை நடக்கும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு சில சங்கடங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதுனால உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்ற அனலைஸ் பண்ணிட்டீங்க. இனிமேட்டு பழகுற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ரகசிய விஷயங்களை வெளிப்படாமல் மிதுன ராசிக்காரங்க இருக்கணும். சில நேரத்தில் வாயை விட்டுருவாங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்ககிட்ட வாயை விட்டு லூஸ் டாக்கிங்லாம் விட்டுருவாங்க. அந்த மாதிரி அது வந்து கான்ட்ரவர்சி ஆயிரும். அதனால் மிதுன ராசிக்காரங்க அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பட்டம், பதவி, புகழ் அப்படிங்கிறது தான் சேர்ந்து அலங்கரிக்க போகிறதுனால எக்ஸ்ட்ரா வேலை அதிகமாக இருக்கும். அதனால் மிகப்பெரிய கடுமையான மன உளைச்சல் அப்படிங்கிறது இருந்தாலும் ரொம்ப நாளாக கிடைக்க முடியாத ஒரு அங்கீகாரம் புதன் திசையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னா நீங்களுடைய மிதுன ராசிக்காரங்க அஸ்தங்கமல் ஆகாமலோ 6, 8, 12 மறையாமல் இருந்தாலோ புதன் திசை நன்மைகள் அதிக அளவில் கொடுக்கும். பொதுவாகவே இந்த புத்தாண்டு இந்த புதன் திசையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மாற்றங்களே இருக்கும். இது புதன் திசையில் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா அஷ்டம சனி முடிகிற காலகட்டங்கிறது வந்து நல்ல பலன்களை கொடுத்தாலும் அந்த புதன் திசை ஒரு மாதிரி சிரமத்தை கொடுத்தீங்கன்னா தயவுசெய்து ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ரெமெடிஸோ வழிபாடுகளோ அது பண்ணி நம்ம சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கேது திசை 47 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும். இந்த கேது திசை ஒரு நன்மை அளிக்கும்னா கன்னியில் போயிட்டு கேது உட்கார்ந்துருக்கிறாரு இந்த கோச்சாரப்படி. அது மாதிரி கேது திசையானது உடல் அளவிலும் மன அளவிலையும் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். நற்பலன்கள் அதிக அளவில் ஏற்படும். ஆன்மீக வழியில் தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு மன அளவில் ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் வெளிச்சத்தையும் கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். கேது திசையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. மிகப்பெரிய செல்வாக்கு நிலைகளை கொடுக்க போகிறது. ஒரு சில பேருக்கு அரசு சார்ந்த வழியில் ஒரு சில மாற்றங்களும், டாக்டருக்கு படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனும் இப்போ கிடைக்கக்கூடிய விஷயம். டாக்டராக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய விஷயங்களாகவும் இதற்கும். கேது திசையில் ஒரு சில உடல்நிலையில் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது. அடுத்தது சுக்கிர திசை 54 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும். இந்த சுக்கிர திசையை கடந்து கூடக்கூடிய மிதுன ராசிக்காரங்க புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு புனர்பூசகம் குருவோடைய நட்சத்திரமாக இருக்கும்போது சுக்கிர திசை பெரிய அளவில் நன்மைகள் பண்ணலானாலும் கண்டிப்பாக சுக்கிரன் அஸ்தங்கமாகாமலோ இல்லை நீசமடையாமலோ இல்லை சுக்கிரன் வந்து 6, 8, 12 அப்படின்னு மறைஞ்சா கூட 8ல் வர்றது அப்படிங்கிறது அவ்வளோ ஒன்றும் சிறப்பான அம்சம் இல்லை. இருந்தாலும் மறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதை கொடுத்தாலும் அசுப கிரகங்களோட சேராமல் இருக்கணும். அது நல்லதை கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட தொழில் வகையில் ஒரு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலம். வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க, மற்ற விஷயத்தில் எல்லாமே பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்னு சொல்லலாம். மற்றபடி சுக்கிர திசை சோஷியல் ஸ்டேட்டஸு நல்ல வாய்ப்புகள் வளர்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நிறைவாகவே உங்களுக்கு இந்த சுக்கிர திசையில் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சந்தோஷமான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் மேலோங்கி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சூரிய திசை 74 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும். இந்த சூரிய திசை புதனுக்கு ஒரு ஆகாத திசையாக இருக்கிறதுனால சூரிய திசையில் அரசாங்கத்தை வழி ஒளி தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. சந்திர திசை 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும். இந்த காலகட்டத்தில் சந்திரன் புதனுக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னாலும் தசாபுக்தி இந்த காலகட்டத்தில் மன சார்ந்த விஷயங்களில் குழப்பமான முடிவுகள் அப்படிங்கிறது ஏமாற்றத்தை கொடுத்தாலும் இந்த புத்தாண்டு முதல் மிதுன ராசிக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளும் விஷயங்களும் நடக்க போகுது. உங்களுக்கு இது வரைக்கும் பிரச்சனை தந்துட்டு இருந்த ஒரு சில விஷயங்களில் தோய்வுகள் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த விஷயத்தில். இதனால் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த சந்திர திசையில் மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த அஷ்டம சனி விட்டு வர்றதே ஒரு நல்ல காலம் நோக்கி தான் அடியெடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பெண் பிள்ளைகளாக இருக்கும்போது இல்லாட்டினா பெண் கடவுளாக தெய்வங்களாக இருக்கும்போது அதுக்கு சில வழிபாடுகள் பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கும். அதேமாதிரி பேரம்பேத்தி வகையில் ஒரு சில நிம்மதியான போக்கு வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இல்லை. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராசிக்கு மிதுன ராசிக்கோ இல்லை ஏதோ அஷ்டம சனி காலங்களில் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிங்கிறதுனால அகப்பட்டு விஷயத்தில் நீங்கள் மாட்டிட்டு முழிச்ச காலம்லாம் போய் இப்போ நல்ல காலத்தை நோக்கி 2024 மிகப்பெரிய பிரகாசத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஒரு சில கவன முறைகள் இருந்தாலும் எச்சரிக்கைகள் இருந்தாலும்
ரகசிய விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது ஒரு நல்ல மாற்றத்தின் முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட்டாக போயிடுங்க. அதுதான் நல்லதை கொடுக்கும். நிறைய ஒரு குட் டே அப்படி குட் இயர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்ல ஒரு வருடம் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் குட் அப்படின்னும் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ நல்லது நடக்கும். செவ்வாய் திசை 90 வயசுலேருந்து 97 வயசு வரைக்கும். இந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து பண்ணிக்கணும். ஒரு சில விஷயங்களில் நோய்வாய்ப்படுறவங்களுக்கு இப்போ நோய் நிவர்த்தி ஆகக்கூடிய விஷயங்களும், இரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு ஒரு சில கவனங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த வயது காலகட்டத்தில் பார்த்துக்கணும். மனம் சார்ந்த விஷயத்தில் கடவுளை நினைச்சு வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை அதிக அளவில் கொடுக்கும். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரக்காரங்க குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப யோகத்தை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாட்டு பண்ணுறதும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த குரு வழிபாடு அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம், இல்லாட்டினா சாய்பாபா போன்ற கடவுள்களாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப நன்மையை உங்களுக்கு அதிக அளவில் கொடுக்கும். இந்த மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.